வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலை இலக்கு வைத்து அரசாங்கம் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும குற்றச்சாட்டு. நாடாளுமன்றம் எதிர்வரும் 7 முதல் 10ஆம் திகதி வரை கூட உள்ளது. தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் பொது சின்னம் தொடர்பாக நாளை கலந்துரையாடல். அம்பாறை அக்கரைப்பற்று வீதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 23 பேர் காயம். பாகிஸ்தானில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தேர்தலை இலக்கு வைத்து அரசாங்கம் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அரசாங்கம் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ප්‍රකාශ කරමින් එතුමාට නිවන් සුව අත්වේවා කියලා කියන ප්‍රාර්ථනාව අපි සියලු දෙනාගේම ප්‍රාර්ථනා. நாட்டில் வறுமையான குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்து வைத்துள்ளார். அத்துடன் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரம் வகை தொகையின்றி வழங்கப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஜனாதிபதி தேர்தலை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நாட்டில் 9 ஆளுநர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் 7 பேர் நாடாளுமன்றத்தையோ அல்லது மாகாண சபையையோ பிரதிநிதித்துவப்படுத்த அவர்கள் ஜனாதிபதியின் கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க தன்னை பலப்படுத்திக் கொள்ள பிரதேச ரீதியாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளார். දේශපාලන භූමියේ වෙනස දිනෙන් දින වෙනස් වෙන තත්ත්වයක් තියෙන්නේ. ඒ නිසා වඩාත්ම ஊடகங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போது பெறுமதியான தகவல்களும் குரல்களும் நசுக்கப்படும் நிலை உருவாகும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் உலகளாவிய ரீதியில் ஊடகவியலாளர்களுக்கு பக்கபலமாக இருக்க தாம் தயாராக உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவருடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஊடக சுதந்திரம் இல்லை என்றால் பொதுமக்களை தகவல் சென்றடையாது, பொறுப்பு கூறல் இருக்காது. ஊடகங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போது பெறுமதியான தகவல்களும் குரல்களும் நசுக்கப்படும் நிலை உருவாகும். ஊடகவியலாளர்கள் குரலற்றவர்களின் குரலாக இருக்கின்றனர். சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தில் உண்மையை துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வரும் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு பக்கபலமாக நாம் இருப்போம் என தெரிவித்துள்ள அமெரிக்க தூதுவர், ஜனநாயகத்தை உருவாக்குவதிலும் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் ஊடகவியலாளர்கள் இன்றியமையாத பங்கை வகிக்கின்றனர் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட உள்ளது. நாடாளுமன்றம் மே மாதம் 7ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் கடந்த ஏப்ரல் 26ஆம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 7ஆம் திகதி பராட்டே சட்டத்தை 2024 டிசம்பர் 15ஆம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும் வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் குறித்த விவாதம் இடம்பெற உள்ளதுடன் சத்தியஸ்ரீ கணபதி பக்திஜன சேவா மன்றம் கூட்டிணைத்தல் சட்டம் மூலம் 2வது மதிப்பீட்டுக்காக பிரேரிக்கப்பட உள்ளது. மே 8ஆம் திகதி ராஜதந்திர சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளைகள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. மே 9ஆம் திகதி அலுவலக ஊழியர் சம்பளத்தையும் ஒழுங்குபடுத்தல் மீதான விவாதம் தொடர்பிலும் விவாதம் இடம்பெற உள்ளது. இந்த 3 நாட்களும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை முன்வைக்கப்பட்டு விவாதம் இடம்பெற உள்ளது. இதேவேளை மே 10ஆம் திகதி மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜுவல் எம் ஃபாரூக், அசோக ஜெயவர்தன, காவனி ஜெயவிக்ரம பிரேரா ஆகியோர் தொடர்பான அனுதாப பிரேரணைகளும் இடம்பெற உள்ளன.
நோர்வேயின் தூதுவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மே அலன் ஸ்டெனர் மற்றும் நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜொஹான் புஜர்கம் ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இருதரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தனர். பொருளாதார நெருக்கடி குறித்தும் அதிலிருந்து மீள்வது குறித்தும் நோர்வே தூதுவருக்கு இதன்போது தெரியப்படுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு எனவும் முக்கியமான தேர்தல் நடைபெறும் எனவும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தற்போதைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது பற்றியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஷன் பெரேரா மற்றும் காவிந்த் ஜாபர்தன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்க தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததாக வெளியாகிய செய்திகளை நிராகரித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்ற மேதின கூட்டத்தில் அர்ஜுன ரணதுங்க பங்கேற்ற நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததாக வெளியாகிய செய்திகளை நிராகரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தனது கட்சி ஏற்பாடு செய்திருந்த மேதின கூட்டத்திற்கு என்னை அழைத்திருந்தார். இந்த கூட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்யவில்லை. நான் அந்த கட்சியில் இணையவும் இல்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் காணப்படும் ஊழலை ஒழிப்பதற்கு சஜித் பிரேமதாச மேற்கொண்ட முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன். நாடாளுமன்றத்தில் கிரிக்கெட்டில் காணப்படும் ஊழலுக்கு எதிராக பேசினார் என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் பொதுச்சின்னம் தொடர்பான கலந்துரையாடல் நாளை இடம்பெற உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பதில் தமிழ் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் தமிழ் பொது வேட்பாளர் பொது சின்னம் மற்றும் பொதுக்குழுக்களை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல் நாளை இடம்பெற உள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நாளைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் சிவில் அமைப்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்களை சேர்த்த கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. பொது வேட்பாளர் தொடர்பாக, ஒரு பொது சின்னம் தொடர்பாக, எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பது தொடர்பாக இந்த விஷயங்களை கையாளக்கூடிய பொது குழுக்களை உருவாக்குகின்ற தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தேவைகளை நாளைய கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மிகப்பெரிய அளவில் ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதில் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏனெனில் சகல ஜனாதிபதிகளும் சகல அரசாங்கங்களும் தமிழ் மக்களை ஏமாற்றியதை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை என்ற ஒரு வெறுப்பு நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். தீர்ப்பதனூடாகத்தான் இங்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அதற்கான ஒரு ஆணையை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும். அந்த ஆணையை இலங்கை அரசாங்கம் மதிப்பளித்து அந்த ஆணை தொடர்பாக சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தென்பகுதிக்கு கொண்டு செல்வதுடைய நோக்கமாக கொண்டு தான் நிச்சயமாக தேர்தலை ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக முகம் கொடுப்பது என்று சொல்லி தமிழர் தரப்பு யோசித்திருக்கின்றது. மிக விரைவாக யார் வேட்பாளர் என்ற விடயம் மாத்திரமல்லாமல் என்ன சின்னத்தில் போட்டியிடப் போகின்றோம் என்ற சகல விடயங்களும் அடுத்தடுத்த கூட்டங்களில் நாங்கள் கலந்து பேசி அந்த முடிவுகளை எட்டக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் இதற்கான ஒரு சம்மதத்தை வழங்கியிருக்கிறார்கள். நாளைய கூட்டத்தில் நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் அதற்கான தங்களது ஒப்புதலை வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிக பெருமளவிலான சிவில் அமைப்புகள் இதற்கான தங்களது ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இது ஒரு சரியான திசையை நோக்கி இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக தான் நான் கருதுகின்றேன். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 38வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. நினைவேந்தல் நிகழ்வானது மட்டக்களப்பில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் இடம்பெற்ற விழாவில்
தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் பிரதி தவிசாளருமான பிரசன்னா இந்திரகுமார், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் க சத்தியசீலன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சபாரத்னத்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. சஜித் பிரேமதாச கூறியதாக மனோகணேசன் கூறுகின்றார். சஜித் பிரேமதாச 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். அதை இவர் கூறக்கூடாது. தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும். ஆக குறைந்தது 13வது திருத்தச் சட்டத்தையாவது அந்த திருத்தச் சட்டத்திலே உள்ளதை உள்ளபடி முழுவதுமாக நான் அமுல்படுத்துவேன் என்பதை எங்களுக்கு மாத்திரமல்ல, தெற்கு மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும், எங்களுக்கு ஒரு கதை, வடகிழக்கிற்கு ஒரு கதை, தெற்கிற்கு ஒரு கதை கூறாமல் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அதை கொண்டு வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் பேசும்போது போலீஸ் அதிகாரம் தவிர்த்து ஏனையவற்றை அமுல்படுத்துவதாக கூறுகின்றார். போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அதிகாரங்களை அமுல்படுத்தி என்ன பிரயோசனம் என்பதை அனுபவ ரீதியாக கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசுக்கு கீழே இருக்கும் காவல்துறையினர், போலீசார் நீதிமன்றங்களினால் பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை கூட தமிழ் மக்களுக்கு சார்பாக அவர்களது நியாயங்களை புரிந்து கொண்டு விடுவிக்கப்படும் கட்டளைகளை கூட இந்த போலீசார் அமுல்படுத்துகின்றார்கள். இல்லை, போலீசாரது கடமை நீதிமன்ற கட்டளையை அமுல்படுத்துவது. குருந்தூர் மலையிலே தொடர்ச்சியாக விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது. அதையும் பார்க்காமல் இந்த பாதுகாப்பு படைகளின் ஆதரவுடன் புத்தவிக்குகள் தொடர்ச்சியாக விகாரையை கட்டினார்கள். மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறி குடியேறி சேனை பயிர் செய்து எங்களுடைய பண்ணையாளர்களை விரட்டி அடிக்கின்றார்கள். அவர்களது மாடுகளை சுட்டும் வெட்டியும் கொள்கின்றார்கள். அம்பாறை அக்கரைப்பற்று வீதியில் கல்லோயா பாலத்திற்கு அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். அம்பாறை அக்கரைப்பற்று பிரதான வீதியில் கல்லோயா பாலத்திற்கு அருகே இன்று பிற்பகல் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 23 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பாடசாலை சேவையில் ஈடுபடும் பேருந்தும் மோதிய விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 23 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் பெருமளவானவர்கள் பாடசாலை மாணவர்கள் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் 2 நாள் நடமாடும் சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் நானே ஆரம்பம் வெல்வோம் ஸ்ரீலங்கா ஸ்மார்ட் சூரன்களோடு எனும் தொனிப்பொருளிலான தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. தெளிவூட்டல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் முறைப்பாடுகளை பொறுப்பேற்றல், தொழில் வங்கியில் பதிவு செய்தல், உத்தேச தொழில் வாய்ப்புகள் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு, வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கல் போன்ற பல சேவைகள் நடமாடும் சேவை ஊடாக வழங்கப்படுகின்றது. இதன்போது ருமேனியா, மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்ரேல், ஐரோப்பா நாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக முகவர் நிறுவனங்களால் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் அதிதிகளாக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பினோனோகராதலிங்கம், வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ உமா மகேஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள், தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அதிகாரிகள், படையினர், மாணவர்கள், பொதுமக்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் சேவை இன்றும் நாளையும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பது அல்லது தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை முகம் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்குகின்ற ஒரு அமைச்சோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதனால் இந்த அமைச்சினுடைய வேலை திட்டமானது மிக முக்கியமானதாக தேவைப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலிருந்து மிக குறைவானவர்களே செல்வதாக இருந்தாலும் கூட ஒரு விழிப்புணர்வில்லாத ஒரு தன்மையின் காரணமாக பலர்
வெளிநாட்டு முகவர்களிடம் நிதிகளை கொடுத்து அவர்களுடைய மோசடிகளுக்குள் சிக்குண்டு அவர்களுடைய வாழ்வு சின்னாபின்னமாகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வுடன் கூடிய ஆலோசனைகளுடன் கூடிய இந்த சேவைகள் இன்றியமையாததாக நாங்கள் பார்க்கின்றோம். மன்னார் பள்ளிவாசல் பெட்டி நெடுவரம்பு பகுதியில் சீவல் தொழிலாளி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளிவாசல் பெட்டி நெடுவரம்பு பகுதியில் சீவல் தொழிலாளி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீவல் தொழில் செய்து வரும் நபர் நேற்று மாலை வீதியில் மறைக்கப்பட்டு அடம்பன் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். குறித்த நபர் காட்டு இறைச்சி விற்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்வதாக போலீசார் தெரியப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சீவல் தொழிலாளி வேறு நபர் ஒருவருடன் போலீசார் விசாரித்த விடயம் தொடர்பாக முரண்பட்ட நிலையில் முரண்பட்ட நபரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சீவல் தொழிலாளி வீட்டில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளை பணங்கள் போத்தல் மீட்கப்பட்டது. இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த சீவல் தொழிலாளியை போலீசார் கைது செய்ய முயன்ற நிலையில் வாய் தர்க்கத்தின் போது போலீசார் பரஸ்பரம் முரண்பட்ட நிலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது கை விலங்கால் போலீசார் தாக்கியதாகவும் பொய் வழக்கு பதிவு செய்ய முற்பட்டதாகவும் தாக்குதலுக்குள்ளான நபர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அடம்பன் போலீசார் தமது கருத்தை பதிவு செய்துள்ளனர். போலீசார் எந்தவித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை. சந்தேக நபர் மதுபோதையில் இருந்துள்ளார். வேறு ஒரு நபர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ள முயன்றதன் அடிப்படையில் கைது செய்ய முயற்சித்த வேளை சந்தேக நபர் போலீசாரை தாக்க முயற்சித்த போது முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது குறித்த நபர் விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கலாம் என அடம்பன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் பலத்த காயங்களுடன் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபரை பார்வையிட்ட நீதிபதி அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கிளிநொச்சியில் போதைப்பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பரந்தன் பகுதியில் யாழ் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இன்று காலை சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காலை 5:30 அளவில் ஐஸ் போதைப்பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 11 கிராம் நிறையுடைய ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சான்று பொருட்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் 2 சந்தேக நபர்களையும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சாதாரணதர பரீட்சைகளுக்காக நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திறக்கப்படும் எனவும் இதுவரை தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.trp.gov.lk என்ற தளத்தில் இருந்து உரிய தகவலை உறுதிப்படுத்தல் கடிதத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா பிரச்சினைக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் விசா விநியோகம் பற்றிய பிரச்சினை இருப்பதாக தெரிவித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அதற்கும் தமது அமைச்சுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்தார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்கும் நடைமுறையின் போது சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதற்கு நான் தான் காரணம் என்ற அடிப்படையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்குமாறு நான் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளேன். விமான சேவைகளும் குடிபரப்பு குடியகழ்வு நடவடிக்கைகளும் 2 வெவ்வேறு அமைச்சுகளுக்கு கீழ் இயங்குகின்றன. அவற்றுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் தொடர்பு கிடையாது. எமது சுற்றுலாத்துறையை
சீர்குலைப்பதற்கு ஒரு சிலர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றார்கள். இலங்கை தொடர்பில் வெளிநாட்டவர்களிடம் இருக்கும் நன்மதிப்புக்கு களங்கம் விளைவிப்பதே அவர்களது நோக்கமாகும். සාකච්ඡා කර එකට බොහොම සුබදායි විදිහට මුළු කැබිනට්ටුවම ෆ්‍රී වීසා එක දෙන්නත් නැවත වතාවක් අර ඒගොල්ලන්ගේ තියෙන මිස්ටේක් එකක් තිබුණා. අර සිංගල් එන්ට්‍රි වීසා එක තිබුණේ. உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நியாயமான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපති සමාව දෙනවා නෙවෙයි. ඒගොල්ලෝ එහෙමනම් ජනාධිපති සමාව ඒ ඔක්කොටම දෙන්න වෙනවා. மே தின கூட்டத்தில் அரை மணி நேரம் உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் எதிர்கால திட்டம் தொடர்பிலேயே உரையாற்றினார். நாட்டில் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்ற விடயத்தையே அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் எம்முடைய தலைவர் மீது குற்றம் சாட்டுவதிலேயே அக்கறை செலுத்தினர். மாறாக நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து பேசவில்லை. நாம் எதனை மே தின கூட்டத்தில் முன்வைத்தோம் என்பதையும் மக்கள் அறிவர். நாட்டில் உள்ள அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நியாயமான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். தொழில் சட்டத்திற்கு கீழ் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். ගමට අපි දෙනවා අධිකරණ බලය ඔක්කොම කියලා. රාල්කාන්ත කියනවානේ. අධිකරණ බලය දෙනවා. ඒ කියන්නේ ගමේ කණ්ඩායමට දෙනවා. උඹ ගිහිල්ලා ගහපන් අරුගේ අතපය කඩපන්. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்படி தற்போது 4115 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு விலை 175 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 3940 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 70 ரூபா குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1582 ரூபாவாகும். 2.3 கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 740 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லாஃப் எரிவாயுவின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயுவின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 3840 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயு கொள்கலன் விலை 110 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1542 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு சில உணவு வகைகளின் விலைகளும் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதற்கிணங்க ஃப்ரைட் ரைஸ், சோறு பொட்டலம், கொத்துரொட்டி உள்ளிட்டவற்றின் விலைகள் 20 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாகவும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் தேநீர், பால் தேநீரின் விலைகளில் மாற்றமில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஏ ஸ்ரீதரன் கொழும்புக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஏ ஸ்ரீதரன் கொழும்புக்கு மாற்றம் பெற்றுள்ளதுடன் மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஜே கஜேந்திரன் புதிதாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். கடந்த 18 வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய நிலையில் அவர் தற்போது மாற்றம் பெற்று கொழும்பு டி சொய்சா பெண்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றார். இதனிடையே இதுவரை மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஏ ஸ்ரீதரனின் பொறுப்பில் இருந்த விடுதியையும் அவருடைய கிளினிக்கையும் நோயாளர்களையும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் எஸ் ஸ்ரீ சரவணபவா பொறுப்பேற்க உள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரை மகப்பேற்று வைத்திய நிபுணர் எஸ் ஸ்ரீ சரவணபவா பொறுப்பில் இருந்த விடுதியையும் அவருடைய கிளினிக் நோயாளர்களையும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஜே கஜேந்திரன் பொறுப்பேற்க உள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அதிபர் ரொபின்சன் ஜோசப் அடிகளார் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. புலமை பரிசில் பரீட்சை வெற்றியாளர்களும் விருந்தினர்களும் பேண்ட் வாத்திய இசையுடன் அழைத்துச் செல்லப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. பிரதம விருந்தினராக புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய பழைய மாணவர் சங்க செயலாளர் சிங்கராச அருள்நேசன் பங்கேற்றார்.
சிறப்பு விருந்தினராக முல்லைத்தீவு மறைக்கோட்ட குறுமுதல்வரும் புதுக்குடியிருப்பு பங்கு தந்தையுமான பி ஆண்டனி பிள்ளை அடிகளார் பங்கேற்றார். இதன்போது புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களும் சாதாரணதர பரீட்சையில் திறமை சித்தி பெற்ற மாணவர்களும் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் கல்வி கற்று பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களும் கணித பாடத்தில் ஒலிம்பியாட் போட்டியில் திறமை பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். சுவாமி விபுலானந்தரின் 132வது ஜனனதின நிகழ்வு மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையினை கொண்ட முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 132வது ஜனன தினம் மட்டக்களப்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையினரின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீல மாதவானந்தாஜி மகாராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் தலைவர் கே பாஸ்கரன், சிவானந்தா தேசிய பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவிகளும் கலந்து கொண்டனர். சமாதியில் சுவாமிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று மாலை அணிவிக்கப்பட்டு வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. விபுலானந்தருடைய கருத்துக்கள் தமிழர் பாரம்பரியத்தின்படி அகம் சார்ந்த வாழ்வு, புறம் சார்ந்த வாழ்வு இரண்டையும் அவர் சரியான விகிதத்திலே ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு மாணவனுக்கு குருகுல முறைப்படி கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். அந்த கல்வி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் பொருநூன் உண்மை என்கின்ற கட்டுரையிலே மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இன்னொரு கட்டுரையிலே சுவாமி விபுலானந்தர் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும், தொழில்நுட்பம் சார்ந்து உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சிறுவர்கள் அதற்காக பயிற்சி தரப்பட வேண்டும் என்று கூறி, வெளிநாட்டினருடைய பணத்திற்காக நாம் ஏங்கி காத்து கொண்டிருந்தால் அவை நம்முடைய நாட்டை வளப்படுத்தாது, மாறாக நாம் அடிமைகளாகவே இருப்போம் என்று அந்த கட்டுரையிலே மிகவும் தெளிவாக அவர் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே இந்த துறவர நூற்றாண்டு சுவாமி விபுலானந்தருடைய கருத்துக்களை, இந்த அகம் சார்ந்த கருத்துக்களையும் அதேவேளை புறம் சார்ந்து மக்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் அவர்கள் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்கின்ற சுவாமி விபுலானந்தருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து, அம்பாறை தம்புலுவில் தேசிய பாடசாலை மாணவியொருவர் தேசிய மட்ட கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட தம்புலுவில் தேசிய பாடசாலையில் தரம் 6 கல்வி பயிலும் செல்வி திலீபன் ஃபைவவி எனும் மாணவி தேசிய மட்ட கணித ஒலிம்பியாட் குழுமத்தில் இருந்து தேசிய மட்ட கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். சாதனை மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் கே கங்காதரன் தலைமையில் பாடசாலை ஒன்றுகூடல் வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. தேசிய மட்டத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற மாணவி மற்றும் பொறுப்பாசிரியை ஆகியோர் மாலை அணிவிக்கப்பட்டு திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் ஆர் உதயகுமாரால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுவதாக சீலரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் உள்ள வளங்களை விற்பனை செய்து வருவதாக பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஜனசத பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். ඊළඟ පනත අවලම් කරනවා, ආයමත් පනත ගේනවා. මේ නිසියාකාර නිවැරදිව හරි පනතක් ගෙනල්ලා රට හදන පනතක් නම් කමක් නෑ. මේ සියලු පනත් ගෙනල්ලා තියෙන්නේ ஜனசத பெரமுன கட்சி மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் நாடு இன்று முகம் கொடுத்திருக்கும் பாரிய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டியுள்ளது. மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்க அரச வளங்களை வெளியாருக்கு விற்பனை செய்வதற்காகவா தெரிவு செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுகின்றது. எல்லா விடயங்களுக்கும் சட்டமூலம் கொண்டு வரப்படுகின்றது. ஆயினும் அது குறித்து மக்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ தெளிவுபடுத்தப்படுவதில்லை. அதேபோல அமைச்சரவைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிய தருவதில்லை. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்கும் செயற்பாடுகளுக்காக அதானிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது. புதிதாக பல சட்டமூலங்களை கொண்டு வந்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். කටවල් වැහිලා එසේනම් කරුණා කල්ලා තමුන්නාලා ගහන පනතක් ඇත්නම් මේ සියලු පනත් தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசனுக்கும் பிரான்ஸ் தூதுவர் ஜோன் பிரான்கோயிஸிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜோன் பிரான்கோயிஸ் பெசிட்டுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது.
கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதுவரின் இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. பிரான்ஸ் தூதுவருடன் தூதரக துணை தலைமை அதிகாரி மாரி நொயல்லா நூரிஸும் கலந்து கொண்டார். இதன்போது இலங்கைக்கு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் உதவிகள் இலங்கையின் தமிழ் மக்களுக்கும் பின்னங்கிய பெருந்தோட்ட மக்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு மனோ கணேசன் பிரான்ஸ் தூதுவரை கேட்டுக்கொண்டார். இரு நாட்டு ஜனாதிபதிகள் மத்தியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கைக்கு சமுத்திர தொடர்பில் உதவ பிரான்ஸ் ஆர்வம் கொண்டுள்ளதாக தூதுவர் மற்றும் தூதரக துணை தலைமை அதிகாரி ஆகியோர் தன்னிடம் கூறியதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் ஏமாற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இரண்டாம் தலைமுறை கட்சி தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் ஏமாற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இரண்டாம் தலைமுறை கட்சியின் பிரசார செயலாளர் சேனக அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். වශයෙන්ම අඩුම ගානේ තමුන්ගේ මැයිදිනය පැවැත්වෙන ඒ මැයිදින වේදිකාවට තනියෙන් ඇවිදගෙන மேதின கூட்டங்களில் அரசியல்வாதிகள் பேசிய விடயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பொதுமக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஹரின் தனது தலைவருக்கு இன்னும் 5 வருடங்கள் நாடு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு நாடு அவர்களின் கரங்களுக்கு நாடு சென்றால் நாட்டின் சொத்துக்கள் வெளிநாடுகளின் கைகளுக்கு செல்லும் நிலை ஏற்படும். மலையக மக்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் மீண்டும் பேச ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். இந்த மேதின கூட்டம் வரவு செலவு திட்ட கூட்டமா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. 1700 ரூபாய் சம்பளத்தை எவ்வாறு வழங்கப் போகின்றார்கள்? கம்பெனிகள் அதற்கு உடன்பட்டு விட்டனவா? அவர்களுடன் கலந்துரையாடப்பட்டதா? இல்லை அல்லவா? இத்தகைய நிலையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் ஏமாற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். වැඩපිළිවෙල බලලා ඊළඟ තීන්දුව තීරණය ගන්න ඔබට ලැබෙන පළවෙනි අවස්ථාවේ මේ සියලු පක්ෂ සියලු දේශපාලන නායකින් பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பளத்தில் 15% குறைக்கப்பட்டமை, மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை, சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர். இந்த பிரச்சினை 7 வருடங்களாக தொடர்கின்ற போதிலும் எந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழுக்களினால் எந்த பயனும் இல்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றியம் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தினால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சினைகளை வலியுறுத்தி இன்று முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் ஞானபாஸ்கரன் வெளியிட்ட அறிக்கையில் அந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர், திரைசேரி அதிகாரிகள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் 3 ஆண்டுகளாக முயற்சிகள் மற்றும் கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட போதிலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கடந்த ஜனவரி முதல் மார்ச் 2024 வரை நடத்தப்பட்ட அடையாள வேலைநிறுத்தங்களும் அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பரிசீலனையை பெறுவதில் தோல்வியடைந்தன. இதன் விளைவாக தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒன்றியம் தனது எதிர்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்களின் அதிகாரிகள், மாணவர்கள், கல்வி சமூகங்கள், பல்கலைக்கழக அமைப்பில் உள்ள பிற தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து எமது ஒன்றியம் ஆதரவையும் புரிதலையும் நாடுகின்றது. சுமூகமான பல்கலைக்கழக சூழலை வளர்ப்பதற்கு தொழிலாளர் உரிமைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஒற்றுமை முக்கியமானது. தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் ஏற்படும் அசௌகரியங்களுக்காக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றியம் வருந்துகின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் ஞானபாஸ்கரன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசு நிறைவேற்று அதிகாரிகள் நேற்று ஆரம்பித்த சுகையின விடுமுறை போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் 18 துறைசார் நிறைவேற்று அதிகாரிகள் இணைந்து கொண்டுள்ளனர். சம்பள பிரச்சினை உள்ளிட்ட தொழிற்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வை வலியுறுத்தி அரசு நிறைவேற்று அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்படும் சுகையின விடுமுறை போராட்டம் நேற்று முதல் இடம்பெற்று வருவதாக அரசு நிறைவேற்று அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசு பொறியியல் சேவை, கல்வி, சுகாதாரம், அறிவியல், விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், திட்டமிடல், நில அளவை, கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 18 துறைகளைச் சேர்ந்த நிறைவேற்று அதிகாரிகள் இந்த சுகையின விடுமுறை போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக வன்முறை கும்பல்கள் அட்டகாசம் செய்யும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் 7வது கூட்டம் ஜோர்ஜியாவில் இடம்பெற்றது. சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் 7வது கூட்டம் ஜோர்ஜியாவின் டிபிசிலி நகரில் இலங்கை தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை தலைமைத்துவம் வகிக்கும் சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கும் முன்னெடுத்து செல்வதற்கும் உறுப்பு நாடுகள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகான் சேமசிங்க நன்றி தெரிவித்தார். சார்க் அபிவிருத்தி நிதியத்தின் நிர்வாக குழுவின் அடுத்த தலைவராக பங்களாதேஷ் நிதியமைச்சர் அபுல் ஹாசன் மஹமூத் அலி நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹாசா சிறுவர் நிதியத்திற்கு மாவனல்ல ஜாகிரா கல்லூரியிடமிருந்து 33 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹாசா சிறுவர் நிதியத்திற்கு மாவனல்ல ஜாகிரா கல்லூரி 33 லட்சம் ரூபாவை அன்பளிப்பு செய்துள்ள நிலையில் அதற்கான காசோலை இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான சரத்குமார மாவனல்ல ஜாகிரா கல்லூரியின் அதிபர் AHM நசூட், ஆசிரியர் குழாம் சார்பில் AMM நபாஸ், MSM நலீம், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ரிலாப் முகமட், பழைய மாணவர் சங்க செயலாளர் எல் முகமட் ரிஃப்கான், MSM ரிஷாதீன் உள்ளிட்டவர்கள் இதன்போது கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்தில் இலவச நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்தில் இலவச நடமாடும் சேவை மற்றும் சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று இடம்பெற்றது. சட்டத்திற்கும் மனித உரிமைகளுக்குமான நிலையத்தின் அனுசரணையில் இடம்பெற்ற நடமாடும் சேவையில் பிறப்பு, இறப்பு, விவாகம் மற்றும் தேசிய அடையாள அட்டை பதிவுகள் இடம்பெற்ற வேளை மக்கள் பயன்பெற்றனர். அம்பாறை திருக்கோவில் முதலாம் கிராம சேவகர் பிரிவில் கடமையாற்றிய கிராம சேவை உத்தியோகத்திற்கு பிரியாவிடை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் முதலாம் கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகராக கடமையாற்றி இடமாற்றலாக செல்லும் கிராம உத்தியோகத்தர் சஞ்சீவநாத்திற்கு பிரியாவிடை இடம்பெற்றது. திருக்கோவில் முதலாம் பிரிவு கிராம நலன் விரும்பிகள் மற்றும் மாதர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சேவையினை கௌரவிக்கும் பொருட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வில் திருக்கோவில் பிரதேச செயலக கிராம சேவையாளர்களுக்கான நிர்வாக உத்தியோகத்தர் கந்தசாமி, திருக்கோவில் முதலாம் 2ஆம் பிரிவுகளின் கிராம சேவகர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருக்கோவில் முதலாம் கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகராக கடமையாற்றிய இவர் தற்போது திருக்கோவில் 2ஆம் கிராம சேவகர் பிரிவிற்கு இடமாற்றல் ஆகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் தமிழ் மொழி தின விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்தும் நோக்கோடு தமிழ் மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழ் மொழி தின நிகழ்வுகள் கல்லூரி முதல்வர் பகீரதன் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. தமிழ் மொழி தின விழா குழுவின் ஏற்பாட்டில் பாடசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட தமிழ் மொழி தின போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக அதிகாரிகள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா கீரிசுட்டான் பகுதி வீடொன்றில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கேணி கீரிசுட்டான் பகுதி வீடொன்றில் இன்று மாலை ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதான வேதநாயகம் லோகநாதன் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபரின் மனைவியான 37 வயதான லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் விஷமருந்திய நிலையில் அயலில் உள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அண்மை காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.